ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த க்யூட்டான இயரிங்ஸை எப்படி சிம்பிளாக மேக் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு ஜஸ்ட் 5 மெட்டீரியல்ஸ் மட்டும் இருந்தால் போதும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிலிக் பீட்ஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஜம்ப் ரிங், அதுக்கப்புறம் ஹெட் பின், அப்புறம் இயரிங் ஹூக்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பீட்ஸ் 4 mm கிறிஸ்டல் பீட்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த கிறிஸ்டல் பீட்ஸ் பார்த்தா நீங்கள் கோல்டு அண்ட் சில்வர் பால்ஸுமே எடுத்துக்கலாம். ஃப்ளவருக்கு மேட்சிங்காக இருக்கணுக்காக கிறிஸ்டல் பீட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஹெட் பின்னில் கிறிஸ்டல் பீட்ஸை ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர் பீட்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹூக்ஸை கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கிட்டு ரவுண்ட் நோஸ் ப்ளேயரில் அதை கொஞ்சம் வளைச்சி விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜம்ப்ரிங் ஆட் பண்ணிக்கிறோம். ஜம்ப்ரிங் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இயரிங்ஸு லாங்காக வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க, ஒரு சிலருக்கு ஷார்ட்டாக எதிர்பார்ப்பாங்க. அப்படி லாங்காக வேணுங்கிறீங்க ஜம்ப்ரிங் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி வேணாம் ஷார்ட்டாக தான் வேணும் அப்படின்னா ஜம்ப்ரிங் தேவையில்லை, ஹெட் பின்லேயே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ க்யூட்டான இயரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு இயரிங்ஸையும் நம்ம மேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா கிட்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே வியர் பண்ணிக்கலாம், ட்ரெஸ் மேட்சிங்காக வியர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், நம்ம க்யூட்டான இயரிங்ஸ் சிம்பிளாக எப்படி மேக் பண்ணலான்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இயரிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள். தேங்க்யூ.